ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எழுந்ததும் கிச்சனுக்கு வந்ததும் முதல் வேலையாக அரிசி ஊற போட்டுருவேன். என்ன சமைக்கிறேன்னு தெரியாது, ஆனால் அரிசி ஊற போட்டுருவேன். கேரட் இருந்தது, சரி கேரட் சாதம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கேரட் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். காலையில் டிஃபனுக்காக இட்லி சுட்டு உருளைக்கிழங்கு குருமா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி கசகசாலாம் ஊற போட்டு தக்காளி வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இட்லியும் ஊற்றிட்டு குருமாவும் ரெடி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு குருமா தான் வச்சுருக்கேன். பக்கத்தில் காய் வெந்துட்டுருக்கு. காய் ரெடியானதும் சாப்பாடு போட்டு கிளறிட வேண்டியதுதான். சோறும் விசில் அடங்கிருச்சு. வெந்ததும் கிளறி சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்காக சுண்டல் பட்டாணி அந்த மாதிரி எதுவும் செய்யலை. இன்றைக்கி வேஃபர் இருந்ததா வீட்டில், அதுதான் எடுத்து போட்டுட்ருக்கேன். 3 பேர்த்துக்கும் சரிசமமாக போடணும். பார்த்திங்க, ஒரு இதில் 2 பேக்கெட் இருந்தது. ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 5 வேஃபர் இருந்தது. 3 பேர்த்துக்கும் சரிசமமாக போடணும். 3 போட்டு மீதி ஒன்று ஆளுக்கு பாதி பாதியாக கட் பண்ணி கொடுத்துட்டேன். இல்லைன்னா பெரிய சண்டை தான் நடக்கும் எங்கள் வீட்டில். 3 பேர்த்துக்கும் சரிசமமாக போட்டாச்சு. லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு தலை சீவி விட்டுட்டேன். இந்த சார் படுத்துக்கிட்டார். இந்த சார் இப்போ தான் எழுந்து வந்தார். வந்ததும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர சொன்னால் போயிட்டார். பாப்பாவுக்கு கேரட் சாதம் தான் போட்டிருக்கேன். அவளுக்கு அது ஒரு சாதமே போதும், சாப்பிட்டுக்குவா. இந்த 2வது மேடமுக்கு 2 பாக்ஸில் கேரட் சாதமும் ஒரு ரசம் சாதமும் போட்டிருக்கேன். சும்மா கொஞ்சம் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நினச்சிக்காதீங்க. அவளுக்கு ஒரு 2 சாதம் போட்டால் தான் அவளுக்கு பிடிக்கும். அப்புறம் இந்த மேடமுக்கு கேரட் சாதம் சுத்தமாக பிடிக்காது. பெரிய மேடமுக்கு அவங்களுக்கு ஒரு 3 இட்லி எடுத்துக்கிட்டாங்க. குருமா ஊற்றிக்கிட்டாங்க. கொஞ்சோண்டு குருமா தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இதுவே பாதி எடுத்துகிட்டு வந்துடுவாள். அந்த மாதிரி தான் சாப்பிடுவா அவள். 3 பேர்த்துக்கும் பேக் பண்ணிவிட்டு, அப்புறம் பூ இருந்ததா வீட்டில், அதை சரிசமமாக 3 பேர்த்துக்கும் கட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா அதுக்கு ஒரு பெரிய பிரளயமே எங்கள் வீட்டில் நடக்குமா. அதனால் 3 பேர்த்துக்குமே சரிசமமாக தான் செய்வேன். இல்லைன்னா சண்டை தான் நடக்கும். அப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு கப்பில் மிக்சர் தான் போட்டு கொடுத்துருக்கேன். 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்ததா நான் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து உரிச்சிட்டு பூண்டும் கொஞ்சம் இருந்தது, அதை க்ளீன் பண்ணி வச்சேன். பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி குட்டியாக இருந்தது. அதனால் உரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மேலேயும் கீழேயும் மட்டும் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஒன்று அப்படியே அரைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அப்படியே அரைச்சி வச்சுக்குவேன். இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டேன்னா காலையில் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பிவிடும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அப்புறம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா அப்படியே இருந்ததா, அதை எடுத்து பாதி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாதி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டுட்டு மீதி வச்சுருந்தோம்னா அது பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா பச்சை மிளகா போட்டு ஊற வச்சிட்டோம்னா அதை அப்படி சாப்பிட்டுக்குவாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனாவே கட் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிருமா. அதனால் பிளாக் ஆயிரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இது வெறுமனே நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் குடித்தா நல்லா இருக்காதுல்ல. அதனால் பாருங்கள், ஜூஸ் போட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது எனக்கு ஒரு 20 நாள் அந்த மாதிரி வரும். அப்புறம் அவங்க அப்பாவுக்கு டீ போட்டு அப்படியே நானும் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சுருக்கேன். டீயும் காஃபியும் போட்டாச்சு. நான் எனக்கு கொஞ்சம் மிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். காஃபி குடிக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு பண்டம் சாப்பிட்டுட்டே காஃபி குடிக்கணும். அதனால் இன்றைக்கி நைட் சாப்பாடுக்கு சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தயிர் சாதம் தான் செய்ய போகிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சு விட்டு தயிர் சாப்பாடு செஞ்சாச்சு. சூப்பராக செஞ்சாச்சு. தயிர் சாப்பாட்டுக்கு காம்பினேஷன் ஊறுகாய் விட ஏதாவது இருக்க முடியுமா? இந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க.